ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜான்வரி மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை சுகமாய் இந்த நாள் வரை உங்களை கொண்டு வந்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபையோடு, புதிய பலத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே ஓடுகிறவளாய் நாம் துணிந்து ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். நம் மத்திற்கு அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானவருக்கு இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. விசேஷமாய் இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர்பராய் தனித்தனே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நான் பார்க்கிறது நல்லது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் காட். இந்த வருடத்தின் 2வது வாரத்திலும் கூட இந்த ஆராதனையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல் பாடி அவர் ஆராதிக்கலாம். அவர் நம்மை காண்பவராக இருக்கிறார். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த வருடத்திலும் கூட அவர் நம்மை காண்பவராக இருப்பதனால ஸோ எதை குறித்தும் கவலைப்படாமல் அவர் நோக்கி அவர் ஆராதித்து ஸோ அவரை உயர்த்தி நம்ம அதில் சந்தோஷப்படுவோம். ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென். அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களை காண்கிறவராக இருக்கீங்க ஆண்டவரே, அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே, அந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. அதான் தாவீது அழகாக சொல்கிறாங்க, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லி. ஸோ நம்முடைய வழிகள் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பாதைகள் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் ஒரு வசனம் சொல்லுது அழகாக, நம்முடைய வழியை காக்கும்படியாகவும் அந்த வழியில் நாம் நடக்கும்படியாகவும் நமக்காக ஒரு தூதனை நமக்காக முன்குறித்து அவர் வழிநடத்தி செல்கிறார் என்று சொல்லி இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களை காக்கும்படியாக ஒரு தூதனை அனுப்பின தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தயவுக்காக அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே யார்கள் என்னை மறந்தாலும் நீங்கள் என்னை மறக்காமல்
நடத்தி கொண்டு செல்கிற அந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உமது கிருபை மகா பெரியது ஆண்டவரே, எங்களை நீர் காக்கும்படியாக அந்த மெனக்கெடுதல் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ ஒரு அழகானது ஆண்டவரே, எங்களுக்காக நீர் முன்குறித்ததை ஆண்டவரே நடத்தும்படியாகவும் அதை காப்பாற்றி கொண்டு செல்லும்படியாகவும் ஒரு தூதன் எங்களுக்காக அனுப்புகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே, என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தீர். தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தீர். தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தீர். வாதை என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். வாதை என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். சென்ற காலத்திலும் ஒரு சேதமும் அணுகாமல், பஞ்ச காலத்திலும் என் தஞ்சமானீரே. கொள்ளை நோய்களிலும் நான் பயந்தாலும் பாதுகாத்தீர். அன்றன்று ஆகாரத்தை தந்தென்னை ஆதரித்தீர். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் என்றும் உள்ளவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் என்றும் உள்ளவரே. உன்னை காக்கும் தேவன் உண்டு, நீ கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. 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 ஆமாண்டவரே, மாறாத உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேலே உள்ள கரிசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உமது கிருபை எங்களுக்கு முன்னும் பின்னுமாக சென்று எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. யார் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவனாக இருக்கிறீங்க. அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தை ஆண்டவரே சுப்பா உமது கிருபையால் நாங்கள் துவங்கி உமது கிருபையால் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துக்கிறோம். அவர்கள் தேவைகள் அறிந்திருக்கீங்க. அவர்களுக்கு சமாதானத்தை அருளி ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாக துதிக்க, உம்மிடத்தில் இன்னும் அதிகமாக நெருங்கி வர உமது கிருபையானது அவர்களோடு கூட இன்றும் இன்றும் சதா காலத்தில் இருக்க உதவி செய்யுங்க. மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். உங்களுடைய வேதாமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to the book of Isaiah chapter 49 verse 15.
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பது. இந்த வசனத்துக்கு கீழாக 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரம் நாம் செய்தியை கேட்டோம். புதிய வருடத்தில் இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்தமாய் எங்கள் சபைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வசனத்தை உங்களோடு நாங்கள் ஷேர் பண்ணினதை கடந்த வார செய்தியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யாமல் போய்விட்டார். இதே தான் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள், தேவனை மறந்து போனவர்கள். ஆனால் அவர்கள் தேவனை பிளேம் பண்ணுகிற மாதிரி கர்த்தர் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 14th verse, அதே 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, சியோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அவ எப்படி சொல்கிறாங்க? சியோன், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், சியோனில் வாசம் பண்ணுகிறவர்கள் கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி தேவனை பிளேம் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க. அநேக தடவை கர்த்தர் நம்மை மறக்கல. நீங்களும் நானும் தான் கர்த்தரை மறந்து விட்டோம். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம், உலக பிரகாரமாய் ஒரு பெற்றோர், ஒரு ஸ்திரீயானவள், ஒரு தாயானவள் தன்னுடைய பாலகனை மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறக்கிறது இல்லை. எங்க ஸ்தாபனத்தினுடைய பெயர் எல்ஷடாய். எல்ஷடாய் என்றாலே ஒரு தாயை போல என்று சொல்லி அது அர்த்தமுள்ளதாய் காணப்படுகிறது. The God is a nourisher, strengthen the mother who feed the child என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் யார் மறந்தாலும் நம்மை மறவாத தேவன் ஒரு உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் கர்த்தர் என்னை மறந்து விட்டார்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைகளை நாம் யோசித்து கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் ஒதுங்கி போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. நீங்களும் நானும் மறந்து அநேக தடவை உண்மையற்றவர்களாய் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கக்கூடியவராய், அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை ஒரு நாளும் மாற்றுகிற தேவன் அல்ல. ஏன்னா வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்? இதோ உன் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை மறக்கவில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உணரக்கூடியவர்கள். வாசிக்கலாம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்கதரிசன வாசனம், யாக்கோபே, நீ என்னால் உருவாக்கப்பட்டவன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஒரு நாள் உன்னை மறக்கலை என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தமாய் ஏசாயாவின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் வாசிக்க வேண்டாம், உங்களுடைய ஃப்ரீ டைம்ல வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கும் போது யாக்கோபை கர்த்தர் எப்படி பிரித்து எடுத்தார். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய ஏமாற்றக்கூடிய குணமுள்ளவனாய் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி வருகிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மறக்காதபடி அவனுக்கு தரிசனங்களை கொடுத்து, அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை திரும்பி வர உதவி செய்கிறார். அவன் தேவன் ஒரு காலை வேளையில் அவன் எழுந்து தன்னுடைய இரவில கண்ட சொப்பனத்தை உணர்ந்தவனாய் சொல்கிறான், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். காரணம், கர்த்தர் தங்கி ஸ்தாபரிக்கக்கூடிய ஒரு நபராய் அந்த யாக்கோபோடு கூட இருந்ததை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகளில் நாம் யோசிக்கிறோம் கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபை மறவாத தேவன் அவர் சொல்கிறார், நான் உன்னை மறக்கல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் என்றால், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி யோசிப்பீர்கள் என்றால், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பிரித்து எடுத்தேன், இஸ்ரவேலே, என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவன் ஒரு விசியாய் உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த காலவேளையில அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:9-10.
உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியானை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். இந்த இடத்துல தாவீதினுடைய ஒரு ஏக்கம், தேவனிடத்தில் சொல்ற, ஆண்டவரே என்னை மறந்துடாதீங்க, என்னை ரட்சியுங்க, என்னை எந்த சூழ்நிலை என்னை கைவிட்டுடாதீங்க என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய ஏக்கங்கள் இப்படிதான் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய தாயை இழந்த பிறகு, தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய நண்பர்களால, தன்னுடைய சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டவனாய், அங்க ஒரு இடத்துல அவன் விற்கப்பட்டவனாய், அந்த பார்வோனுடைய வீட்டில் வேலைக்காரனாய், அதன் பிறகு தன் செய்யாத ஒரு தவறு நிமித்தம் சிறைசாலையில் தள்ளப்பட்டவனாய் இருக்கிற அந்த சூழ்நிலை கூட அவன் தேவனிடத்தில் முறையிட்டு இருக்கக்கூடும். இப்படி, ஆண்டவரே என்னை நெகிழ விடாமல், என்னை தயவு கூர்ந்து என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, என்னுடைய நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு தன்னுடைய இமோஷனல்ல தன்னுடைய பானபாத்திரக்காரனை பார்த்து நீ என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லும்போது அந்த பானபாத்திரக்காரன் அவனை மறந்து விட்டான். ஆனால் அவனை அழைத்த தேவன், அவனை பிரித்தெடுத்த தேவன் அவனை மறக்காதபடி அவனை மறுபடியுமாய் அந்த பழைய கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமாய் தன்னுடைய சகோதரர்கள் வந்து அவனிடத்தில் முறையிடும்படி, தன்னுடைய சகோதரர்கள் வந்து வணங்கும்படி கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் மறவாத தேவன் உங்களையும் என்னையும் கரம் பிடித்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக்குவதில்லை. நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் நான் உண்மை உள்ளவனா இருக்கேன். நீங்க நிர்மூலமாகாதபடி உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை பிரித்து எடுத்து உங்களை வழிநடத்த என்னால் முடியும் என்று சொல்லி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபை நினைவு கூர்ந்த தேவன், யோசேப்பை நினைவு கூர்ந்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மறவாதபடி இந்த நாள் வரை உன்னை கொண்டு வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்துவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்க வேண்டும், ஒரு உறுதி இருக்க வேண்டும். என் தேவன் என்னை ஒரு நாளும் மறக்காதவர், என்னை கரம் பிடித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாவே நம்ம நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிற இடத்துல அப்படியே தலையில தாழ்த்தி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த 2வது வாரத்தில் வந்திருக்கேன், என்னை கரம் பிடித்து நடத்துங்க, என்னை மறவாத தேவன் என்னை கரம் பிடித்து நடத்தி ஆண்டவரே எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேறுகிறதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்ற உண்மையுள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் எங்களை மறவாதபடி எங்களை பிரித்து எடுத்து வழிநடத்தி ஜீவனை கொடுத்து இந்த நாள் வரை எங்களை கொண்டு வந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பேர்பராய் தனித்தனியாக நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்துகிறதை நாங்கள் ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.